வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது தட்டைப்பயிறு குழம்பு செய்ய போகிறோம். இதை வந்து காராமணின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 5 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு உப்பு அரை உப்பாக போட்டு குக்கரில் ஒரு சவுண்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. திரும்ப நம்ம வந்து புளி கரைசலில் மறுபடியும் வேக விட போகிறோம். அதனால் ஒரு சவுண்டுக்கு மேலே குக்கரில் வைக்காதீங்க. புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சைஸில் பெங்களூர் தக்காளி ஒரு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன். நச்சு வச்சிங்கன்னா தான் வாசம் நல்லாயிருக்கும். நச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 அல்லது 25 வெங்காயம், கருவேப்பிலை. இது வந்து ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், வெந்தய பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 2 சிட்டிகை, மிளகாத்தூள் வந்து 3 அல்லது 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து சாம்பார் மிளகாத்தூள். ஒவ்வொரு வீட்லையும் கடைகளில் வாங்குறது வந்து உரப்பு கூட இருக்கும், வீட்டில் அரைக்கிறது உரப்பு கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் புளி கரைசலுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் உங்களுடைய உரப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு 3 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவுக்கு. புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இது 4 டீஸ்பூன் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு போடுவோம். அது கொஞ்சம் பொரியவும் அப்புறம் பெருங்காயத்தை போடணும். பெருங்காயத்தை இதோட சேர்த்து போட்டிங்கன்னா பெருங்காயம் மட்டும் கருகி போயிடும். இப்போ பெருங்காயத்தை போடுவோம். வெங்காயம் போட்டு கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். ப்ரௌன் கலராக வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இதோட சாம்பார் தூளையும் சேர்த்துக்குவோம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சதுனால உங்களுக்கு புளிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் உரப்பு சேர்க்கணும். இப்போ இந்த கரைசலை வந்து நல்லா கரைச்சி விட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். லேசாக டேஸ்ட் பாருங்கள். உரப்பும் உப்பும் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா கலர் டார்க்காக வந்துடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெந்தயத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் இதையும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம புளி கரைசல், புளி, சாம்பார் தூள், உப்பு சேர்த்துருக்கோம். இதில் நம்ம தட்டைப்பயிரை வந்து ஒரு சவுண்டுக்கு குக்கரில் வச்சு வேக வச்ச தட்டைப்பயிரையும் இதில் சேர்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் குக்கரில் ஒரு சவுண்டுக்கு வச்சதுனால தட்டைப்பயிறு வெந்திருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் 10 நிமிஷத்துக்கு வச்சேன். வெல்லம் வந்து புளிக்குழம்புக்கு வெல்லம் போடணும். வெல்லம் வந்து 2 சிட்டிகை எடுத்திருக்கேன். 2 சிட்டிகை எடுத்து திருப்பி வச்சுருக்கேன். வெல்லம் புளிக்குழம்புக்கு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்க போகிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.